நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு ஜென்மாஷ்டமி ஸ்பெஷல், ஸ்ரீ ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணருக்காக ஸ்வீட் சோமாஸ் கர்ச்சிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஜென்மாஷ்டமி ஸ்பெஷலா கர்ச்சிக்கா பண்ணலாம் அப்படின்னு, ஸ்வீட் சோமாஸ் அப்படின்னு சொல்லுவா. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் மைதா மாவு ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஸ்பூன் ரவா, நல்ல நைஸ் ரவா, சிரோட்டி ரவா இருந்தா சிரோட்டி ரவா வாங்கிங்கோ. இல்லைன்னா ரவாவை மிக்சியில நம்ம சுத்திட்டோம்னா நல்ல நைஸா ஆயிடும். அந்த ரவா எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் நெய் கொஞ்சம் உருக்கி எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் இந்த மாவு பிசையறதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ். இதை பிசைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப மைதா மாவு, இந்த ரவா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு ஸ்பூன் ரவா, நெய் நான் கொஞ்சம் உருக்கி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏன்னா இதுல போட்டு பிசையும் போது உங்களுக்கு ஒத்தாப்புல ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நெய் உருக்கி எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் கொஞ்சம் விட்டுக்கலாம். விட்டுண்டு இதை நன்னா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா இதுதான் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நெய் தான் இந்த ரவா போடுறதுனால அதுவும் ஒரு நமுத்து போகாத நல்ல கிறிஸ்பியா 2 நாள் வச்சுனாலும் நல்லா இருக்கா மாதிரி பண்ணும் ரவா. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க வெறும் மைதால வேணாலும் நீங்க பண்ணிங்க. இந்த மாதிரி நெய் எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இப்படி நம்ம பிடிச்சானா இப்படி பிடிக்க வரணும். இந்த மாவு இது மாதிரி இருந்ததுன்னா நெய் போறோம் அப்படின்னு அர்த்தம். இதை நல்லா இப்படி கையாட்டி கலந்துட்டு கொஞ்சம் ஜலம் தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசையணும். நிறைய விட்டுடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு இதுல விட்டுண்டு நம்ம பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்ட் டோவா பிசைஞ்சுக்கணும். நல்லா இழுத்து, ஏன்னா கொஞ்சம் ஊறணும் இந்த மாவு. ஃபர்ஸ்ட் நம்ம இது ஊறினாதான் நம்ம இதுக்கு உள்ளுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இது ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எடுறதுக்கும் சௌரியமா இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு நம்ம இங்க சைட்ல மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணலாம். இப்ப நம்ம இதுக்கு உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு முந்திரி பருப்பு நான் கொஞ்சம் சின்ன சின்னதா உடைச்சு எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். ட்ரை கோகனட் எடுத்துட்டு இருக்கேன். நான் நீங்க வேணும்னா கொப்பரை கூட திருவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்ல முத்தின தேங்காயா நல்லா கிரேட் பண்ணிட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு கூட இதுல சேர்த்துக்கலாம். அது எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கப் சுகர் பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். ஏலக்காய், கார்டமம் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கீ கொஞ்சம் உருக்கி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வறுத்துன்னு நம்ம பொடி பண்ணிக்க போறோம். அதனால கொஞ்சம் கீ எடுத்துட்டு இருக்கேன். இப்ப எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நெய்யிலேயே நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போட்டா கொஞ்சம் ஒரே மாதிரி பொடியாகும். அதனால இப்ப பாருங்க, முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கலாம். இது அப்படியே போட்டாலும் போடலாம், இல்ல லைட்டா கொஞ்சம் பொடி பண்ணியும் போடலாம். இது நம்மளோட விருப்பம் தான் இது. இப்ப பாருங்க, இப்ப பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுண்டு கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டா வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப இந்த ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிறேன். ஏன்னா ஒத்தாப்புல மிக்ஸ் ஆகணுங்கிறதுனால. இது ரொம்ப எல்லாம் வறுக்கணும்லாம் இல்லை. ஏன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ போட்டுக்கிறோமோ அதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இந்த ஸ்டஃபிங் நம்ம தான் உங்களுக்கு எப்படி வேணுமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ரவா கூட வறுத்து பொடி பண்ணி இதுல போட்டு சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இது எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு
ஆற வச்சு மிக்சியில் சும்மா ஒரு குறைன்னு இருக்கா மாதிரி நான் வந்து பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். எடுத்துன்னு வந்துட்டா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி தான் நான் பொடி பண்ணின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் குறைன்னு இருக்கா மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதோட நான் சேர்த்து விட்றேன். நீங்கள் மிக்சியில் இதை பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் சேர்த்தா கூட ஓகே, ஒத்தாப்பில் ஆகிடும். இல்லைன்னா இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுகரை வந்து இதோட போட்டு கலந்துங்க. நல்லா கலந்துக்கலாம். இது முன்னாடியே வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டதுனால இது அப்படியே நான் கலந்துட்டேன். பாருங்க, ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுது. இந்த மாவும் நல்லா ஊறி இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 1/2 hour நல்லா ஊறின்னு இருக்கு. நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக இதில் எடுத்துக்கலாம். நம்ம இப்படி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டின்றோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம இதில் தேய்ச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மூடி வந்து அதாட்டி நான் ரவுண்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட கட்டர் இருந்ததுன்னா கட்டரில் வந்து ரவுண்டு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டதை இது உள்ள நம்ம இந்த பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டஃபிங், இதை வந்து நடுப்புற வச்சு உங்ககிட்ட மோல்டு, அந்த குழக்கட்டை பண்ணுற மோல்டு இருக்கும் இல்லையா, மோல்டு இருந்ததுன்னா அதில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த லைட்டாக இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே மூடிட வேண்டியதான். என்கிட்ட இந்த சோமாசி கட்டர் இருக்கு, அதனால வந்து நான் இந்த ஓரத்தை மட்டும் கொஞ்சம் அந்த டிசைன் வரும் இல்லையா, அதனால இதை வந்து ஓரத்தை மட்டும் இப்படி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அந்த டிசைனுக்காக. இல்லைன்னா நீங்கள் அந்த 4 காட்டி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா, மேலே வந்து லைட்டாக இந்த வாட்டர் ஒட்டிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு மூடிடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அந்த சோமாசி கட்டர் இல்லைன்னா ஃபோர்க் இருக்கு இல்லையா, ஃபோர்க்கை கூட இதை பாருங்க இந்த மாதிரி பண்ணால் அழகாக டிசைன் வந்துடும். இந்த ஓரத்தை இந்த மாதிரி டிசைன் வந்துடும். அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ ஒரு சோமாசியாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம், எண்ணெயை வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்படி ஒப்பிண்டு வருது பார்த்தீங்களா, இது 2-3 நாள் கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து எல்லாம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுனால வந்து இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வந்து இது ரொம்ப ஈஸி கூட. வந்து நம்ம கரெக்டாக அந்த மாவெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு
வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ சோமாஸ் வந்து நல்லா பொரிஞ்செடுத்து இப்படி பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஈடும் போட்டுக்கலாம். அந்த முனையெல்லாம் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போடுங்க. ஏன்னா ஒருவேளை எங்கேயாவது ஏதாவது இடத்துல மூடாமல் இருந்ததுன்னா இந்த ஸ்டஃபிங்லாம் வெளில வந்துடும். அதனால் வந்து எல்லா முனையும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடுங்க. இது வந்து ஸ்டஃபிங் வந்து கோவா கூட வச்சு பண்ணுவா இது உள்ள இந்த ஊரில். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் இதோட ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். சுகர் மட்டும் நீங்கள் முன்னாடி பவுடர் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டு அந்த எண்ணெய் கீழே வந்து ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரே ஒரு சுற்றினா போகிறோம். ஒரு மாதிரி கரன்னு பொடி பண்ணிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணி பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டு. கிருஷ்ணருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு நம்ம உடைச்சு பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க ஸ்டஃபிங்கோட உள்ள. நம்ம சேனல்ல உப்பு சீடை, வெள்ளைச்சீடை, தட்டைச்சீடை, முறுக்கு, கைமுறுக்கு எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். எல்லாரும் பண்ணி பாருங்க. இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த அளவு நான் கொடுத்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் பண்ணேன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வரும். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே இதுவும். வந்து எல்லாரும் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி ஜென்மாஷ்டமி.